நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தை அமாவாசையை ஒட்டி பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக மலைப்பாதையில் குடிநீர் மற்றும் சிறப்பு பேருந்து உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செந்தில்குமார். வணக்கம் செந்தில், விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மகாலி அமாவாசை, சிவராத்திரி, நவராத்திரி ஆகிய முக்கிய திருவிழாக்கள் ஆகும். சதுரகிரி மலையில் அகஸ்தியர், கோரக்கர் உள்ளிட்ட 18 சித்தர்கள் தங்கி தவம் புரிந்து மலைப்பகுதியில் இந்த கோவிலுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து வெளியூர் மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர். சதுரகிரி மலையில் கான்பர் அடிவாரத்தில் 5.5 கிலோமீட்டர் தூரம் மலைப்பகுதி அமைந்துள்ளது. சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் பிரசித்தி பெற்ற தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வெளியூர் மாநிலங்களில் இருந்தும் வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காணிப்பாறை வனத்துறை கேட் முன்பு குவிந்தனர். காலை 7 மணி அளவில் வனத்துறை திறக்கப்பட்டு பக்தர்கள் மலையில் சென்று சாமி தரிசனம் இருக்க அனுமதி அளித்தனர். பக்தர்களுக்கு மாலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே மலையேறி செல்ல அனுமதி. இன்று தை அமாவாசையை முன்னிட்டு சுந்தரமகாலிங்கம், சந்தனமகாலிங்கம் சுவாமிகளுக்கு 21 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த அமாவாசை சிறப்பு பூஜையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் கோவில் நிர்வாகத்திற்கு சார்பாக குடிநீர் வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தை அமாவாசையின் அடிப்படை வசதிகள் மற்றும் ஏற்பாடுகளை பரம்பரை அலங்காவலர் ராஜா பெரியசாமி செயல் அலுவலர் செய்துள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. காணிப்பாறை அடிவார பகுதியில் வத்திராயிருப்பு மற்றும் சாத்தூர் போலீசார், வனத்துறையினர், நீர் ஓடை பகுதிகளில் தீயணைப்பு துறையினர் என 50க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.